பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பிரம்மாண்டமாக புகை மூட்டமாக அப்படியே ஜம்முன்னு இருக்கா. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி போகிறது வழக்கம். பட் இங்கே அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, நம்ம போய் இறங்கி போய் தான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லணும். ஹம்பிளாக தான் நடந்துக்கிறாங்க. இந்த செக் போஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாதை சொல்லுது போகலாம் வாங்க, சும்மா இருந்த நாட்கள் எல்லாம் போச்சே, சுமந்து வந்த வேதனை காற்றுல போச்சே, இப்போ நான் தான் கண்டுபிடிக்கிறேன், இந்த பயணம் என்ன மீண்டும் படைக்கிறேன். ஸ்ரீநகர் கார்கில் லே இந்த ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஸ்னோ இல்லை. கார்கில்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் மேலே ஏற ஸ்னோ வருது. ரோடு பயங்கர சூப்பராக இருக்குது. ரொம்ப ஆனால் என்ன பெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக தான் போகணும். ஸோ இந்த ரோட்டில் வரீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பிரம்மாண்டமாக புகை மூட்டமாக அப்படியே ஜம்முன்னு இருக்கா, பயங்கரமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். நேச்சரையே அப்படியே வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வாங்க. யார் ட்ரைவ் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் வேடிக்கை கொஞ்சம் கம்மியாக பார்த்துக்கோங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் உட்காந்துருக்கிறவங்கள விட காரில் வரவங்களுக்கு ட்ரைவ் பண்ணுற பிளேஸ் தான் வந்து ரொம்பவே இருக்கிறதே என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா இருக்கும். அந்த பெண்டு, அந்த நேச்சரு எல்லாத்தையும் அட் டைமில் நம்மளால் பார்க்க முடியும். அட் சேம் டைமில் ரோட்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. வியர் சீட் பெல்ட்ஸ், மேக்ஸிமம் சீட் பெல்ட் இல்லாமல் ட்ரைவ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் என்னோட பர்சனல் அட்வைஸ். எடுத்துக்கோங்க, சரி கட்டி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் ரிவர் கிராசிங் நினைக்கிறேன்டா. ஏமனியா இதெல்லாம் வருமில்ல போட்டிருப்பாங்க இதெல்லாம் ரிவர் கிராசிங். ஆக்சுவலாக இப்போ தண்ணி ஓடல, ஃப்ரீஸ் ஆனால் தண்ணி ஓடல, ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரு அதுக்குள்ள எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு வந்துருச்சுங்க. அங்கேருந்து ஒரு 400 மீட்டர் இருக்குமா, அதுக்குள்ள பெரிய பள்ளத்தாக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேக்கு போகிறதுக்கு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரோட டீட்டெயில்ஸ் அண்ட் எத்தனை பேர் போகிறாங்க, டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இப்போ வந்து போய்க்கலாம். பட் இதுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். லோக்கல் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, நம்மள மாதிரி டூரிஸ்ட்டாக போகிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி போகிறது வழக்கம். பட் இங்கே அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, நம்ம போய் இறங்கி போய் தான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லணும். ஹம்பிளாக தான் நடந்துக்கிறாங்க. இந்த செக் போஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து 60 கிலோமீட்டர்ஸ். ஸோ லே போன பிறகு அங்கே ஒன்று செக் போஸ்ட்டு நான் வந்து சொல்லிட்டேன். ரெட் கலர் வந்து லேக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். 8.8 கிலோமீட்டர்ஸ் சென்ட்ரல் சிட்டிக்கு போகிறக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஃபுல்லாக என்ன சிட்டி மாதிரி இருக்குது. சிட்டியே தான்.